ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து கம்பு வந்து களியாக பண்ணியிருந்தோம். இப்போ இதை வந்து எப்படி கூழாக செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு கூழ் செய்கிற அளவுக்கு தான் எடுக்க போகிறேன். இது நல்லா செட் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் நம்ம நார்மலாக ஒரு கரண்டிலேயே இது எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு 2 பேருக்கு நான் செய்ய போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா கையிலேயே நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ அதனால் நல்லா கையிலேயே பிணைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தயிர் போட்டு கொஞ்சம் பிணைஞ்சிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா இதில் பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு உப்பு நம்ம நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு எந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டோன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க கூழை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மூடி போட்ட கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றணும். இப்போ நேற்று நம்ம களி செய்யும் போது தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது எடுத்துக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அந்த கம்பு நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் டெய்லி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கம்பங்கூழும் கொள்ளு துவையலும் பண்ணியிருக்கேன். இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.